மேசன் வந்துட்டார், மேசன் வந்துட்டார். அண்ணே ஒரு 2 லட்சம் கொடுங்க. எதுக்குன்னு 2 லட்சம்? கல்லு மண்ணு சிமெண்ட் எல்லாம் ரோட்ல இருந்தா எடுத்துட்டு வர முடியும். போன வாரம் தானே 1 லட்சம் தந்தேன். பின்னாடி இருக்க வீடு இது எப்படி எழுப்பினது? செங்கலை போட்டுதான் எழுப்புச்சு. அதுவும் குறைஞ்ச விலை சிமெண்ட் செங்கல் தான். அது ரொம்ப ஹீட் ஆகுமே சார், நல்ல செங்கல் போடுங்க. உங்க பெருசந்தான் துட்டு போகுதுன்னு கரை வேற காக்கா கணக்கா. கையில இருப்பே 3 லட்சம் தான் சார் இருக்கு. எப்படி பார்த்தாலும் இன்னும் 4 லட்சம் வேணும். 4 லட்சமா? பின்ன வேற எங்க இருந்து கேட்ட முடியும்? ரூபா ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க, அப்பதான் வேலைக்கு ஆளை கூப்பிட்டு வருவேன். அண்ணா 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 நில்லுங்கண்ணே, எங்களுக்கு வேற சைட்ல வேலை கிடக்கு பார்த்துக்கிடுங்க. காசு கொடுத்தாதான் வேலை செய்ய முடியும். ஏங்க இருக்கிற பணத்தை கொடுங்க, அந்த ஆள் மூஞ்சில விட்டேறீங்க. வாய பொத்திட்டு நில்லு. மாவா படிப்புக்கு தானே இருக்கு, அதை கொடுத்துட்டு என்ன செய்ய? அப்ப தர குறையா கெட்ட வீட்டுல போய் உட்காருங்க, மழை வெயிலெல்லாம் விழுந்து சாவுவோம். சும்மா இரு நீ. ஏன்னா அடுத்த வாரம் பணம் தரேன்னா இப்ப கொஞ்சம் வேலையை செய்யுங்க. நல்லா இருக்க ஆளுகளுக்கு சம்பளம் போடணும், சரக்கு எடுக்கணும். வாங்கின தூரேன் ரூபா ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க. இடிக்காமலே வச்சிருந்திருக்கலாம். இப்ப பாரு தேவையில்லாத செலவுன்னு என்ன செய்ய? உங்க பொண்ணுகிட்ட கேளுங்க, உங்க பொண்ணு தானே வீடு கட்ட சொல்லிச்சு, உங்க பொண்ணுகிட்ட கேளுங்க. என்ன செய்ய போறேனே தெரியல. ஐயோ பயமா இருக்கு. ஏ ஸ்டூபிட் பால்ட் மேன், புலம்பாதீங்க, நல்ல வீடை போட்டு உள்ள போய் உட்காருவோம். ஐயோ அந்த பையன் என் பொண்ணு படிப்புக்காக கொடுத்தான். நான் என்ன செய்வேன்? திடீர்னு வந்துட்டானா நான் என்ன செய்வேன்? இன்னைக்கு போறேன், அந்த இசை அம்மா அப்பாவை பார்த்து நல்ல கேள்வி கேட்கறேன். எங்க எங்க சாரு பணம் கொடுத்த பையன் வாரான், என்ன செய்ய போறீங்க? என்னட்டி சொல்லி சமாளிக்க அந்த பையன்ட்ட? தெரியல மேன், என்ன மேன் பண்றது? தம்பி தம்பி வாப்பா. இங்க இருந்த உங்களுடைய பழைய வீடு எங்க? மழையில வீடு இடிஞ்சு விழுந்துட்டோம். எப்ப மழை பெஞ்சது? மழை இப்போ பெய்யல, ஏற்கனவே பெஞ்ச மழையில ஒரு மாதிரி பொதும்பி பெய்தான் நின்றுச்சு. அது இப்ப திடீர்னு விழுந்துட்டு. சரி அதனால என்ன? எங்கேயாவது வாடகை வீட்டுல போய் இருக்க வேண்டியதானே? எதுக்கு இந்த வீடு கட்டிட்டு இருக்கீங்க? பாய் பாய், இருக்கிறதுக்கு வீடு வேணும் பாய். அது நீங்க சம்பாதிச்சு கட்டுங்க. அவளுக்கு ஃபீஸ் கட்ட கொடுத்தது எதுக்கு வீடு கட்டிட்டு இருக்கீங்க? இல்லப்பா அந்த பணத்தை நாங்க தொடவே இல்லப்பா, அது அப்படியே பேங்க்ல கிடக்கு. இது லோன்ல கட்டிட்டு இருக்கோம். எந்த பேங்க்ல லோன் வாங்குனீங்க? எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டுங்க. வாங்க பேங்குக்கு போவோம் வாங்க. தம்பி என்ன மன்னிச்சிருப்பா, தம்பி என்ன மன்னிச்சிருப்பா. எந்திரிங்க எந்திரிங்க, எதுக்கு இப்ப காலில் விழுறீங்க? மன்னிச்சிருப்பா, கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுறாதப்பா. This man always என்ன கேவலப்படுத்தும். தம்பி நீ கொடுத்த பணத்துலதான்ப்பா நாங்க வீடு கட்டிட்டு இருக்கோம். வீடு ரொம்ப மோசமாயிட்டுப்பா, அதனால கெட்டிடுவோம். ஃபீஸுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல, இப்படி ஏதாவது சமாளிச்சிருவோம் தான்ப்பா நானும் என் பொண்ணும் சேர்ந்து ஐடியா பண்ணோம். நான் என்ன சொல்லி கொடுத்தேன் மறந்துட்டீங்களா? படிப்புக்காக தானே கொடுத்தேன், வீடுக்குன்னு கொடுத்தேன்னா? எனக்கு தெரியாது. நான் கொடுத்த 11 லட்சமும் நாளைக்கு காலையில எனக்கு வேணும். ரொம்ப பேட் பாயா இருக்க நீ, எப்படி நாங்க ரெடி பண்ண முடியும்? செலவாயிருச்சுப்பா. ஈஸியா ஒரு பொருள் கிடைச்சா அதோடைய அருமை தெரியாது, அதே மாதிரிதான் உங்களுக்கு பணத்தோட அருமை தெரியல. நாளைக்கு காலையில 11 மணிக்கு என் 11 லட்சமும் வேணும். இல்லைன்னா நடக்கிறதே வேற, வீடெல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கிடுவேன், போலீஸை கூட்டு வந்துடுவேன். உங்களுக்கு நான் பணம் கொடுத்ததுக்கான எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு, ஜாக்கிரதை. ஐயோ ஐயோ ஐயோ, நானும் என் பொண்ணு என்ன செய்ய போறோம்னு தெரியலையே, பயமா இருக்கே. என்ன மேன் நீ அழுதுட்டு இருக்க? என்ன செய்ய போறோம்னு தெரியல, பயமா இருக்கு. என்னடா இது, காலையில எந்திரிச்சு பார்த்தா புதுசா ஒரு பூக்கடை முளைச்சிருக்கு. இவன் எனக்கு போட்டியா போட்டவன். பூ 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 வாங்கம்மா வாங்க, ஜோடி மாலை 150 ரூபா. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா இது உங்களுக்கே நியாயமாக்கா? நான் இப்பதான் கடை போட்டேன், போட்டியா ஒரு கடை போடணுமா? ஒரு தெருல ஒரு மல்லிகை கடையா இருக்கு, 2 3 இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுவும். இங்க நான் வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டு இப்பதாங்க அந்த கடை வச்சு கொஞ்சம் முன்னேறிட்டு வரேன். வேற ஏதாட்டு கோயில்ல போய் போடுங்கக்கா. நீ வேற கோயில்ல போய் கடை போடப்பா, நாங்க வட்டிக்கு வாங்கி கடை வச்சிருக்கோம். இங்க நான் அதனக்கா முதல்ல வந்தேன், திடீர்னு வந்துட்டு இப்படி பேசாதீங்கக்கா. யார் முதல்ல வரான்னு முக்கியம் இல்ல, யார் கடைசி வரைக்கும் நிக்க போறாங்களோ அதுதான் முக்கியம். லட்சுமி அக்கா ரொம்ப தப்புக்கா. ஏ பாப்பாங்கிட்ட பூ 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 மாலை. ஏக்கா ஜோடி 200 ரூபாய்க்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுக்குக்கா 150 ரூபாய்க்கு கொடுக்கீங்க? அப்பதான் எல்லாரும் என்கிட்ட வந்து வாங்குவாங்க. உங்க மாப்பிள்ளை கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் எடுக்கிறதுதான்ப்பா முடிவு. கிளம்புப்பா கிளம்பு, காத்து வரட்டும்.
சடையும் பிடிச்சவா கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு எங்க வந்தானே தெரியல. திடீர்னு கடை போட்டு என் புலப்புல மண்ணலி போட்டால. பூ எவ்வளோப்பா? ஜோடி 200 ரூபாக்கா. ஏக்கா இங்க நம்ம கிட்ட வாங்க, நம்ம கிட்ட ஜோடி 150 ரூபா தான். வாங்கக்கா வாங்க. ஏக்கா நல்லா புது பூக்கா, அவனே மாதிரி பழைய பூலாம் நான் வைக்கல. சரிம்மா, ஒரு ஜோடி மாலை கொடு. தாரேங்க்கா. முதல்ல இந்த லட்சுமிக்கு சூனிய வச்சு இந்த இடத்த விட்டு விரட்டணும், இல்லைன்னா என் பாடு திண்டாட்டம் தான். மாலை 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 பூ மாலை. என்னன்னு தெரியல, பஞ்சாயத்து தலைவர் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. என்ன விஷயமா இருக்கும்? நானும் அதான் பாட்டி ரோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயமே தெரியல, பத்துக்கிடுங்க. இட்டு சான்ஸ் ராணி கவனிச்சியா? அந்த தாடிக்காரன் பானுமதி தோலை கை போட்டு நிற்கான், கவனிச்சியா? கவனிச்சேன். என்ன கதை ஓடுதுன்னு தெரியலையே. எலிஃபண்ட் மேடம், நான் தோல்ல கை போட்டுக்கிட்டா அப்பதான் கெத்தா இருக்கும். போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கோ. என் வாழ்க்கையில ஒரு பிச்சைக்காரன் தெரிஞ்சும் இவன் இந்த அளவுக்கு பழக விட்டுருக்கேன். சார், எனக்கு என்ன ஆச்சு? புத்தி மழுங்கி போச்சோ? சரி பரவாயில்ல, நல்ல ஆள் கிடைக்கிறது கஷ்டம்ல. பங்கஜக்கா, நான் ஈசா இந்த வாட்டி உங்கள் புருஷன் கூட போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் எல்லாரும் இங்கே தானே இருக்கோம். ஏட்டி அப்படியே அவர் கூட வந்தனாட்டி அப்படியே உட்காந்துட்டு ஏதோ ஒரு தப்பாட்டி வரட்டுமா அந்த சைடு? வேண்டாம்மா வேண்டாம். நீங்கள் உங்கள் புருஷனும் பொண்டாட்டியும் ஜோடியாக உட்காரத நாங்கள் இதுக்கு பிரிக்கணும். அப்படியே அழகா உட்காந்துருங்க. உன் புருஷன் இங்கே தானே இருக்காரு, நீ இங்கே வா. நான்லாம் வர மாட்டேன்ப்பா. அவர் பக்கத்தில் உட்கார்றது தெரிஞ்சதுன்னா அவங்க எம்டி பிடிச்சிட்டு போயிடுவாரு. நான் வரல. நெட்டமா, இப்படியே எத்தனை நாளைக்கு தாண்டி வீட்டுக்கு வராம இருக்க போற? உங்க எம்டி மண்டையை போடுற வரைக்கும். ஏய் காத்தவராயா, எதுக்கு வர சொன்னாரு தலைவர்? எவ்வளவு நேரமா தான் நாங்க நின்றுகிட்டு இருப்போம். ஒரு பெஞ்சு இல்ல, சேர் இல்ல, ஒண்ணும் இல்ல, சும்மா மரத்துக்கடியில வந்து உட்கார வச்சுட்டாரு. எப்ப காத்தவராயா, எப்பவும் ஒரு இடத்துல தானே பஞ்சாயத்து தலைவர் கூட்டம் வைப்பாரு. இன்னைக்கு என்ன மரத்துக்கடிக்கு மாத்திட்டாரு? என் நோய், வெயில் அதிகமா இருக்கலாம் நோய். அங்கெல்லாம் இருந்தா எல்லாரும் வெந்துட போறீங்க. அதான் இந்த மரத்துக்கு கீழே வந்து உட்கார சொன்னாரு. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன விஷயம்ப்பா? எதுவும் பிரச்சனையா? என்ன ஏது சொல்லு. எனக்கு தெரியலையே. நீ எல்லாம் ஒரு அஜிஜெண்ட். மாணிக்கு என்ன, உங்க ஆபீஸ்ல எதுவும் ஜாப் வேக்கன்றதா சொல்லுங்கண்ணே, நான் மாறிடுவேன். என்னாச்சு பாபு? இனி எப்படி தொல்லை தாங்க முடியலண்ணே. நெட்ட வெளியே மெண்டல்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால அவளை மெண்டல் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுதாரு. அவள் ஊரா தலைமறைவாக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வீடு விட தலைமறைவாகிக்கிட்டு இருக்கா. இப்படியே போனால் இது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பத்துக்கிடுங்க. இது நல்ல வேலை இருந்தால் சொல்லுங்க, நான் வந்துடுவேன். எப்போ அப்பா, உன் வேலையை விட என் வேலை பெரிய ஊறி பிடிச்சது. நீ எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லு. அது சரி. தலைவர் வந்துட்டார். எல்லாரும் ரொம்ப நேரம் காத்து கிடைக்கலோ, மன்னிச்சிடுங்க. என்ன தலைவரே, நீங்க சொன்ன நேரத்துக்கு வர வேண்டாமா? இதற்கு எவ்வளவு சோழி கிடக்கு தெரியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க வந்து நின்றுகிட்டு இருக்கோம். இம்மா எல்லாரும் மன்னிச்சிருங்கம்மா, கொஞ்சம் நேரம் ஆயிட்டு கொஞ்சம் வேலை கிடந்தது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தலைவரே, பரவாயில்ல சொல்லுங்க. எல்லாரும் ஓட்டு போட்டியலா, யாரும் ஓட்டு போடாமலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஜனநாயக கடமையை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதெல்லாம் போட்டு 4-5 நாள் ஆயிட்டு. நீங்க விஷயத்த சொல்லுங்க. கீதாளுக்கு அவசரம். மாப்பிள்ள வரலையா? கீதாக்கா மாப்பிள்ளையும் கன்சிகாவும் பேக்கரியில் பிஸியா இருக்காங்க. என்னடி பொடி வச்சு பேசத்தியா? பொடியும் வைக்கல, புண்ணாக்கும் வைக்கல, சாதாரணமாக தான் சொன்னேன். சரி, உங்க எல்லாருடைய நேரத்தையும் வீணாக்க விரும்பல, நேரா விஷயத்துக்கு வாரேன். நம்ம எல்லாரும் டூர் போறோம். நீங்க எல்லாரும் ஆவலுடன் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த டூரு. தலைவரே, எங்க டூர் கூட்டு போறீரு? யாரு? இளிச்சக்கா என்கின்ற சம்மந்தி அம்மாவா? ரொம்பலாம் தூரம் போகலமா, இங்க பக்கத்துல தான் பாவனாசருக்குலாம், அங்க போறோம். எதுக்கு நம்ம எல்லாரும் பாவத்தையும் போய் தொலைக்கிறதுக்கா? இம்மா டூர் போகணும்னு எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கீங்க. அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாவது குளிக்கிற மாதிரி இடம் தான் எல்லாரும் ஆசைப்படுவீங்க. குளிக்கிற மாதிரி இடம்னா நம்ம பாவநாசத்தில் எந்த நேரமும் தண்ணி வத்தாமல் விழுந்துக்கிட்டு இருக்கிற அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு தான் போக முடியும். குத்தாலத்தில் சீசன் கிடையாது. அதே மாதிரி நிறைய குளிக்கிற இடங்கள்லாம் வறண்டு போய் இருக்குது. இங்கே தான் எல்லா நாளும் சீசன். அதனால தான் இந்த இடத்த நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். தலைவரே, நம்ம இருக்கிறது திருநெல்வேலி தான். டூருன்னு திருநெல்வேலியில தான் போடுவீங்களா? பாவு தம்பி, திருநெல்வேலிங்கிறது பெரிய ஊர்.
நம்ம வந்து திருநெல்வேலியில் இருக்கிற பாவநாசத்துக்கு போக போகிறோம். நம்ம ஏரியாவில் இருந்து அங்கே போகிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். அதுவும் நம்ம மேலே பால்ஸுக்கெல்லாம் போகணுன்னா கூட ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும். அதனால ஒரு சின்ன பிக்னிக் போன மாதிரி தான், ரொம்ப பக்கத்துலலாம் ஒன்றும் நான் போடலை. எங்க குடும்பத்துக்கு சம்மதம் தலைவரே. போய் நல்லா குளிச்சுட்டு வரலாம். எல்லாரும் சொன்னீங்கன்னா போகலாம். ஆளுக்கு மாற்றி மாற்றி பேசுனீங்கன்னா அதுக்கப்புறமா நான் ரோசனை பண்ணி தான் சொல்ல முடியும். எல்லாரும் ஓகே சொல்லிருங்க, எல்லாரும் ஓகே சொல்லிருங்க. ஏற்கனவே இப்படி தான் குற்றாலம் கூட்டு போகிறேன்னு 500 வாங்கினாரு. அப்புறமா யாருமே ஒன்றுமே சொல்லலைன்னு அவர் பாட்டுக்கு இருந்துட்டாரு. அப்புறமா 2 மாதம் கழிச்சு தான் 500 கொடுத்தாரு. நாங்கள் ரெடி, நாங்கள் ரெடி. எங்களுக்கு பாவனாசம் ஓகே. எனக்கு ஓகே, எனக்கு ஓகே, எனக்கு ஓகே தலைவரே. ஓரளவு எல்லாத்துக்கும் ஓகே தான். எங்களுக்கு ஓகே தான். ஆனால் என் மருமாவை வரமாட்டான், என் மவனும் வரமாட்டான். தர்சினியை பார்த்துக்கிறதுக்கு மவராஜன் வரமாட்டான். வந்தா நானும் கிழவனும் தான் வருவோம். சரி சரி, வேலையா இருக்கிறவங்க இருக்கட்டும், வர்றவங்க வாங்க. அப்புறமா ஒரு நாள் பெரிய டூரா போடுவோம். தலைவரே, எவ்வளவு ரூபா? எத்தனை நாள் டூரு? என்னென்னலாம் கொடுப்பீங்கன்னு சொல்லிருங்க. நாளையில இருந்து எல்லாரும் காசு கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருங்கம்மா. எங்க வீட்டில் வந்து கொடுத்தாலும் சரி, பஞ்சாயத்து ஆபீஸ்ல கொடுத்தாலும் சரி. சரியா? ஒரு ஆளுக்கு 500 தான், ரொம்பலாம் கேட்கல. 2 வேளை சாப்பாடும் கொடுத்துருதேன். வேற என்ன செய்ய? சரியா? இதுக்கு கீழே குறைக்கணும்னு யாரும் பேரம் பேச வந்துடாதுங்கம்மா. அப்புறமா பஸ் டாப்ல ஏற்றி விட்டுருவேன். தலைவரே, எப்படி 2 பஸ் பிடிப்பீங்க? நான் சொல்கிற ஒரு விஷயத்த நல்லா இருப்பீங்க, கேட்டுக்கிடுங்க. வயசான கிளடுகட்டையெல்லாம் ஒரு பஸ்ஸில் போட்டு அடைச்சிருங்க. எங்களை மாதிரி கொஞ்சம் வயசு ஆளுகளெல்லாம் ஒரு பஸ்ஸில் போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா 2 பஸ்லையும் நீங்கள் குழப்பி அடிச்சிங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். ஒரு பக்கம் கிளவிங்க பூரா வாந்தி எடுப்போம், ஒரு பக்கம் பிள்ளைகளெலாம் ஆடும். அது செட் ஆகாது. எல்லா கிளவியும் ஒரு வண்டி, கொஞ்சம் வயசு ஆளுங்கள்லாம் ஒரு வண்டின்னு போட்டிங்கன்னா கிளடுங்க பூரா வாந்தி எடுத்துக்கிட்டும் பஸ்ஸில் தொங்கிட்டு வரட்டும். ஏம்மா அப்படிலாம் போட முடியாதுமா. அவங்கவுங்க குடும்பத்தோடு இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் என்ன எல்லாரும் வயசான கிளவியாமல் இருப்பாங்க? ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு மாவன், ஒரு பேரம் பேத்தின்னு தானே இருப்பாவ. நெட்டவழி சொல்கிறதான் கரெக்டு. ஆமாம், எங்களை மாதிரி யங்ஸ்டர்லாம் ஒன்றா போடுங்க, வயசானவங்களெல்லாம் ஒன்றா போடுங்க. வயசானவங்க கூட இருக்க ஆசைப்படுறவங்களையும் அங்கே தூக்கி போட்டுருங்க. நாங்கள் நல்லா ஆடணும், பாடணும், ஜாலியாக வரணும். இந்த கிளடுகளுக்கு பாட்டெல்லாம் பிடிக்காது. சத்தமாக இருக்கு, சவுண்டை குறைநிட்டு போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அதனால இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சரிம்மா சரிம்மா, நான் முயற்சி பண்ணதேம்மா. சரிம்மா, அப்போ எல்லாரும் வாங்க. நம்ம நாளை கழிச்சு போக போகிறோம். அப்புறம் வேற என்ன இருக்கு? ஜாலி ஜாலி ஜாலி. எல்லாருக்கும் ஓகே தானே? சரி கிளம்புங்க. சரி தலைவரே, சரி வாங்க போகும், நேரம் ஆயிட்டு. நெட்டம்மா, நான் வீட்டுக்கு போகிறேன், வாரியா? நான் வரல, நீர் போறோம். இது என்ன? இவங்க வீட்டு வேலைக்காரன் தோல்ல கை போட்டுட்டு நிற்கான். ஏய், இது தாடிமணி. சொல்லுங்க தலைவரே. ஏன் முதலாளி அம்மா தோல்ல கை போட்டுட்டு நிற்பாவளோ? இது என்ன? பானுமதி, நீ சொல்ல மாட்டியாம்மா? பர்மிஷன் கொடுத்தாச்சு கை போடுறதுக்கு. நீர் உமர் வேலையை பார்த்துட்டு போகிறோம். ஆமாம், ஒழுங்கானபடி டூர் கூட்டு போகணும். கேன்சல் எதுவும் பண்ணிடுறா கல்ல கொண்டு மண்டையை உடைச்சிருவேன். என்னது பர்மிஷன் கொடுத்துருக்கால தோல்ல கை போட? என்ன இளவோ? வா, அப்படியே கெத்தா நடப்போம். பிச்சைக்காரனை கூட நடக்கிறதுல என்ன கெத்து வேண்டி கிடக்கு? ஏதாவது கிண்டல் பண்ணுவாளுவோ. வா, வேகமாக போயிடுவோம். என்னையா நடக்குது? தோல்ல கை போட்டு கூட்டு போகிறான் பிச்சுமணி. ஏன் உமா, உனக்கு தான் ஊருக்கதெல்லாம் தெரியுமா? என்னட்டி நடக்கு? அவங்க 2 பேரும் காதலிக்காங்க. காதலிக்காங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. பானுமதியை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். அவ ஏதோ நடிச்சிட்டலைதான். உயிருக்கு உயிரா காதலிக்காங்க, எனக்கு நல்லா தெரியும். ஏப்பாம்மா, உன் வாயில் பாதி போய் தான். நம்ம கண்டுபிடிப்போம் என்னன்னு. ஆமாம், முதல்ல டூருக்கு போவோம், அப்புறமா அதை கண்டுபிடிப்போம்.